பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு ஒரு நியூஸை பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து அதில் நான் பேசி அதில் நான் என்னோட வீடியோவில் அதை ஆட் பண்ணி நான் என் சேனலில் அப்லோட் பண்ணாதான் நம்ம நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்கே இன்னும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தினம் தினம் எல்லா வீடியோவும் எங்களால் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணும்போதே எங்களுக்கு மனசெல்லாம் வலிக்குது. இப்போ ஒரு காணொலி பார்த்தேன். 5வது படிக்கக்கூடிய பெண், 4ஆம் வகுப்பு, 9 வயசு ஆகுது. அந்த பிள்ளைய காணன்னு அங்கங்கே வீடியோ சமூக வலைதளத்தில் வீடியோ போட்டிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லி தேடி இருக்காங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஏதோ ஒரு காட்டில் இருக்கிற குளத்துல கடந்திருக்கு. காரணம் என்னன்னா, தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த அளவுக்கட வெறி பிடிச்சி அலையிறீங்க நீங்களாம். பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு சொல்லி பல பெற்றோர்களும் பல சமூக ஆர்வலர்களும் கத்திக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு மாற்றமும் வந்த பாடில்லை. ஈரோடு அந்தியூர்ல 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய போட்டோ எடுத்து மிரட்டுறான்னு சொல்லி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்படி தினம் தினம் விதவிதமா ஒரு நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி, நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், கடுமையான சட்டம் கொண்டு வாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சட்டம் போலவே இங்கேயும் கொண்டு வரணும். மக்களுக்கு முன்னாடி வச்சு தலையை துண்டிக்கணும், இல்ல உறுப்பு அறுக்கணும். இந்த கடுமையான சட்டம் வந்தா மட்டும்தான் பெண்கள் இங்க வாழ முடியும். பிறர் உயிரை எடுக்கிறது நம்மளோட பொறுப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு மனுஷனோட வாழ்வும் சாவும் கடவுள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, தினம் தினம் பெண்கள் பள்ளிக்கூடம் போறதுக்கும், காலேஜ் போறதுக்கும், கடைக்கு போறதுக்கும், வேலைக்கு போறதுக்கும், தெருவில் நடந்து போறதுக்கும் பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. எல்லா நேரங்கள்லயும் கடவுள் இறங்கி வந்துட மாட்டாரு. கடவுள் இந்த உலகத்தை நம்ம கையில கொடுத்து அனுப்பியிருக்காருன்னா, எந்த விஷயத்த நீ பொறுத்துக்கிட்டு இருக்க, எந்த விஷயத்துக்கு நீ கடுமையான தண்டனை கொடுக்க போறன்றதுலதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையே இருக்கு. போன வாட்டி ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது அவங்கள குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு. இப்போ இந்த ஆட்சியில இப்போ விஜய் அவர்களை வந்துட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த முதலமைச்சரையும் இங்க குத்தம் சொல்ல விரும்பல. எந்த முதலமைச்சரா இருந்தாலும் கடுமையான சட்டம் வேணும். கடுமையான சட்டம் இருந்து அது 4 மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். இந்த நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா வாழணும் அப்படின்னா கடுமையான சட்டம் வரணும் அப்படின்னு பெரிய பெரிய அதிகாரிங்க கிட்ட தான் நாங்க மக்களாகிய நாங்கள் கேக்குறோம். ஆனா எந்த ஒரு சட்டமும் வந்த பாடில்லை. ஒரு தனி மனிதன் அந்நியன் போல உருவெடுத்தாதான் இங்க பல தண்டனைகள் குறையும் போல. ஏன்னா பெரிய பதவியில இருக்கிறவங்களே இங்க நிறைய நல்ல சட்டத்திட்டங்கள் கொண்டு வரல. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் இங்க அந்நியன் வேஷத்துல வந்தாதான் நாட்டை காப்பாற்ற முடியும், பெண்களையும் காப்பாற்ற முடியும். ஆனா அந்த அந்நியன் வேடத்துல யார் வந்து இந்த நாட்டுல வாழ்ற பெண்களை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு தெரியல. இங்க பெண் குழந்தைங்கள வச்சிருக்கோம். ஒவ்வொரு பெத்தவங்களும் வந்துட்டு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பலாமா வேணாமா, பாட்டி வீட்டுக்கு அனுப்பலாமா வேணாமா. ஏன்னா பாட்டி வீட்டுக்கு போன இடத்துல செத்துட்டாங்க பாலியல் வன்கொடுமை. சொந்தக்காரங்க வீட்டுல அனுப்பின இடத்துல பாலியல் வன்கொடுமை. ஒருத்தன் அவனுக்கு 2 பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைங்க கூட விளையாட வந்த பக்கத்து வீட்டுக்கு லீவுக்கு வந்த ஒரு குழந்தை அவங்க வீட்டுல பெண் குழந்தை இருக்கிறதுனால விளையாட வந்திருக்கு. அந்த பிள்ளைய அழைச்சிட்டு போய் அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான், கொன்னுட்டான். ஏண்டா புள்ள என்னண்டா ஜெராக்ஸ் காப்பிடா போட்டோன்னு வர்றதுக்கு கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து உயிரை கொடுத்து பெத்தெடுத்து சர்வசாதாரணமா பாலியல் வன்கொடுமை பண்ணி சாவடிச்சிடுறீங்க.